வெல்கம் டு மை சேனல் வே ஆஃப் விஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாணக்கியா பற்றி. இந்த சாணக்கியா யார்? ஒரு ஃபிலாசபர், தத்துவ ஞானி. இவரோட அறிவுக்கு, ராஜதந்திரத்துக்கெல்லாம் பேர் போன மலை. இவர் சந்திரகுப்த மௌரியாவுக்கு வலதுகையாக இருந்தவர். நல்லா அறிவுரை சொல்கிறவர். இவரோட அறிவுரைனால தான் மகத நாட்டவே அவர் கைப்பற்றினாராமா. இப்படிப்பட்ட இந்த சாணக்கியாவோட உண்மையான பேர் என்னன்னு தெரியுமா? விஷ்ணுகுப்தர். அது போக இவருக்கு ஒரு பெண் நேம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண் நேம்னா இந்த ஆத்தர், அதாவது எழுதுறவங்களுக்குள்ள ஒரு பேர் இருக்கும் இல்லையா, இணை பெயர், கௌட்டில்யா. இதை கேட்ட மாதிரி இருக்கா? இஸ் ஆத்தரா அர்த்த சாஸ்திரா. அப்படிப்பட்ட இந்த சாணக்கியாவோட வாழ்க்கையிலிருந்து அவர் குறிப்பிட்ட ஒரு தத்துவத்தை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். மகத நாட்டில் ஒரு நாள் சாணக்கியா தன்னோட மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தாராமா. அப்போது ஒரு மாணவன் அவரோட கேட்டாராம்மா, ஆசிரியர், வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை? சாணக்கியா கொஞ்சம் சிரிச்சுட்டு, வெற்றி என்பது ஓரிரவு கொண்டாடப்படும் விருந்தல்ல, அது நீண்ட பயணம். அதில் வெற்றி பெற நிலைத்தன்மை, அதாவது சீரான முயற்சி, விடாமுயற்சி மிக முக்கியமானது என்றார். உடனே மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு, என்னையா சொல்றாரு இவரு அப்படின்ட்டு. இப்போ அதை புரிஞ்சு சாணக்கியர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அழைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போறாரு. அங்கே ஒரு மென்மையான செடியை பார்த்து, இதை பாருங்க, இது தினமும் சிறிது சிறிதாக வளர்ந்து வருது. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய அந்த மரம் பாருங்க எவ்வளோ வலுவாக இருக்குன்னு. இது ஒரு நாள் திடீர்னு வளர்ந்ததில்ல, தினமும் சூரிய வெளிச்சத்தாலும் நீரையும் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்திருக்குது அப்படின்னு. அப்படிதானே அப்படின்னு கேட்டதுக்கு மாணவர்கள் ஆமாங்க அப்படின்னு தலையாட்டினாங்க. இந்த மாதிரி வெற்றியும் தினம் முயற்சி, தினசரி முயற்சி, கடின உழைப்பு, விடாமுயற்சி, இதெல்லாம் இருந்து நிலையான வெற்றி கிடைக்கும். ஒரு நாள் கடுமையாக உழைச்சிட்டு மறுநாள் சோம்பேறித்தனமாக இருந்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னாராமா. சரி, இதை நம்ம மாணவர்களுக்கு அவருக்கு நல்லா நினைவூட்டுற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சாணக்கியர் என்ன பண்ணாரு, அடுத்த நாள் சாணக்கிய மாணவர்கிட்ட, நான் உங்களுக்கு ஒரு செயல்முறை கொடுக்க போகிறேன், அதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஒரு கல்லை கொடுத்து, இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு நாளும் கங்கை நதியின் மணலில் தேயுங்க, ஒரு மாதம் கழித்து என்னை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. மாணவர்கள் குழப்பத்துடன் கல்லை வாங்கிட்டு வந்து அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க. சிலர் வந்து ரொம்ப ஆர்வமோட, என்னத்துக்கு இந்த ஆசிரியர் நம்மளை கொடுத்துருக்குறாரு, செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் செய்யலை, வச்ச இடத்தையுமே மறந்துட்டாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க, சரி இன்னைக்கு தேய்க்கிறோம், இன்னைக்கு நல்லா இல்லை நேரம், நாளைக்கு தேய்க்கிறோம், நாளைக்கு எடுத்தோம்னா இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்க்கலாம், இப்படி ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போய் நாளே முடிகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்படி நிறைய பேர் அவங்கவுங்க விஷயத்த தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதமும் கழிச்சு மாணவர்கள் எல்லாம் சாணக்கியரிடம் வந்தாங்க. தினமும் தேய்ச்ச கிடைச்சிச்சா அதோட பலன் அப்படின்னு கேட்டாங்க. யாருமே கை தூக்கல. அப்போ ஒரே ஒரு மாணவர் மட்டும் வந்து தன்னோட கல்லை கொடுத்தார். அந்த கல் பார்க்கறதுக்கு மென்மையாகவும் பளபளப்பாக மாறிடுச்சு. மற்றவர்களோடதெல்லாம் கரடு முரடும் அதே மாதிரி தான் இருந்தது. கொடுத்தப்ப எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. இதை பார்த்தவங்க சொல்றாரு, நிலையான முயற்சி எப்படி கடினமானவற்றை மென்மையாக ஆக்குதோ, அதுபோல வெற்றியும் நம்மளுக்கு நிலையான முயற்சி மூலம் தான் கிடைக்கும். அப்படி வர்றது நிரந்தரமாகவும் இருக்கும். அதனால விடாமுயற்சி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம செய்யறது தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் அறிவித்தார். அதனால அதுக்கப்புறம் இந்த மாணவர்கள் அனைவரும் நிலையான முயற்சியை செஞ்சு அவங்கவுங்க கடின உழைப்பினால படித்து தலைவர்களாகவும் அறிஞர்களாகவும் மாறினார்களாம். எஸ் சில்ட்ரன், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பயந்துக்க கூடாது அதோட தோல்வியை கண்டு. தோல்வி அடைஞ்சிருமோனும் பயப்படக்கூடாது, கைவிடவே கூடாது நம்ம முயற்சி. எந்த ஒரு மக்கள் தன்னை எடுத்துக்கிட்ட வேலையை சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் சம்திங், டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர், டோன்ட் abandon. People who work sincerely are the happiest person. So be happy and make others to be happy. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.